World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியானது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் 184வது வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சி. இந்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா இந்த இலவச நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்தி இன்று 184வது வாரத்திற்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு வாரமே பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஜோதிடர்கள் நமக்கு அற்புதமான ஒரு தலைப்புல நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா முற்றிலுமே ஒரு மாறுபட்ட நிகழ்ச்சி. எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சர்ப்ரைசிங் நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து 184 வாரம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா ஒவ்வொரு வாரமே அற்புதமான ஜோதிட விஷயங்களை நமக்கு இலவசமா மாணவர்கள், ஜோதிடர்கள், ஜோதிட நண்பர்கள் எல்லாரும் பயன்பெறும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்காக இந்த நேரத்துல எல்லாருமே குருநாதருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி எப்பவுமே சக்சஸா போறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட உறுதுணையா இருக்கிற ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் உயர் திரு முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்துல தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இன்னைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சின்னு சொல்லிட்டேன். அப்படி என்ன அற்புதமான நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டிற்கான பலன்களை நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாகிகள் நமக்காக சொல்ல இருக்காங்க. 2025 கேட்டாவே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. நம்மளுக்கு எல்லாமே நியூ இயர் வரப்போகுது அப்படின்னாவே கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும். ஆனா அந்த ஹாப்பி கூடமே நம்ம எல்லாருக்குமே நிறைய யோசனைகள் இருக்கும். இந்த ஆண்டு எப்படியோ முடிஞ்சிருச்சு, அடுத்து நமக்கு ஒரு புது ஆண்டு வரப்போகுது, அது நம்மளுக்கு என்னெல்லாம் செய்ய காத்திருக்கோ அப்படிங்கிற டவுட் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இந்த 2025 பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா நம்ம வாழ்க்கையில பங்கு பெறக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே இருக்கு. நடுவுல ஒரு தமிழ் புத்தாண்டும் வருது. அந்த புத்தாண்டு விஸ்வாவசுன்னு சொல்லி இருக்கு. பேரே கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்ப நல்லா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு எல்லாருக்கும்? இது கண்டிப்பா எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப பல யூடியூப் சேனல்கள்ல பல பேர் இந்த புத்தாண்டு பலன்கள் போட்டுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தர்மசாஸ்தாவோட புத்தாண்டு பலன்கள் கேட்கறதுக்காகவே அத்தனை மக்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த ஒரு உண்மையான விஷயம். சோ அதுதான் இன்னைக்கு நாம 2025 ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டிற்கான ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்கள் நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாகிகள் சொல்ல இருக்காங்க. அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறோம். அதனால தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பலன் சொல்ல வந்திருக்கும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு மற்றும் சேவை குழு நண்பர்களை தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும் எங்கள் குருநாதர் மணிகண்டராஜ் ஐயாவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் நம் அனைவரின் சார்பாக குருநாதர் மணிகண்டராஜ் ஐயாவையும் இருக்கரம் கூப்பி இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். வரவேற்றாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து டேரக்டா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நிகழ்ச்சியின் முதல்ல பொதுவா இந்த 2025 அப்படிங்கிற புத்தாண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம காமனா இந்த உலகத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மணி ஐயாவை வணக்கம் ஐயா. இந்த 2025 ஆண்டு பொதுவா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எங்களுக்கு பலன்கள் சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷமா, நான் பேசுறது சரியா கேக்கா? கேக்குதுங்க சார். சூப்பர். அனைவருக்கும் என்னுடைய தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2025 மிகப்பெரிய கனவுகளோட காத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னா, முதல் என்னன்னா, காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கணக்கீடுகள் செய்யும் பொழுது 2025ங்கிறது இந்த ஆண்டினுடைய தலைவன் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் பகவான். ஓகேவா? இந்த செவ்வாய் பகவான் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்படின்னா என்ன சார்? மாமியார் வீட்டுக்குன்னா என்ன? நம்ம விருந்து கொடுப்பாங்கல்ல, போனா நல்லா சொகுசா சாப்பாடு போட்டு மெத்த மேல தூங்குவோம். கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் வரைக்கும் நம்மளுடைய அவங்களுடைய பொண்ணை நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா போகும்போதெல்லாம் மாமியார் வீட்டுல நல்ல கவனிப்பு நடக்கும். ஸோ அந்த மாதிரி செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆவணி மாசத்துல பயிற்சியானவர் வரக்கூடிய வைகாசி மாசம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 ராசிகள்ல அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வக்ரமாவாரு மடி போறாரு. இதுக்கு பேர் ஸ்தம்பன நிலைன்னு பேரு. ஓகேங்களா? பொதுவா செவ்வாய் ஒரு ராசிக்கு 45 நாள் தான் எடுத்துக்கணும். ஆனா இந்த ஒரு 8 மாதங்கள் அவர் ஸ்தம்பன நிலையில தான் தன்னுடைய பயணத்தை பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஸ்தம்பன நிலைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம சொகுசா போய் இடத்துல பிடிச்சிச்சுன்னா படுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையா? அவர் செவ்வாய் தன்னுடைய நீச வீட்டுல இருந்து அங்க போய் ஸ்தம்பன நிலையில் அடையிறதுனால இந்த ஆண்டு கொஞ்சம் போர்க்களமா காரசாரமா தான் இருக்கும், இரண்டாவதமா தான் இருக்கும். ஓகேங்களா? சண்டைக்கு சண்டை, பகைக்கு பகை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான் இந்த ஆண்டு ஏற்பட போகுது. செவ்வாயோட தன்மைகள் மிளிர போகக்கூடிய ஆண்டா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இது வரைக்கும் பூச்சாண்டி காட்டினவங்க எல்லாமே
மிகப்பெரிய ஒரு போரை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்க போகுது. சிம்பிளா வன்முறை, கலவரங்கள் இதெல்லாம் எல்லா ஊர்கள்லயும் சரி, மக்கள் மனங்களிலும் சரி, போராட்ட எண்ணங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கதான் போகுது. ஓகேங்களா? அமைதி அப்படின்றவங்க ரொம்ப தேடணும். அமைதி வழி போடணும், காந்தி வழியில போராடணும்ன்றது எல்லாமே கொஞ்சம் தேடக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். நிறைய வந்து இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்புகள் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஏன் அப்படின்னா, இதை வந்து நாங்க வந்து ஒவ்வொரு மாசமும் என்னென்ன நடக்கும்ன்ற விஷயத்த பிரிச்சிருக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் டு பிப்ரவரி இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இது வரைக்கும் வந்து கடலூர்ல இன்னும் ஒரு பெரிய மழை வரதுக்கான வாய்ப்புகள் வந்து வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரிலேயே இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஏதாவது நூல் சம்பந்தப்பட்ட ஒரு தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாகப்பட்டினத்திலையும் அதே மாதிரிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல வந்து விவசாயிகள் இந்த 2 மாதங்கள்ல வந்து மீண்டும் கடுமையா பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அதிகமா ஏற்பட போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல் இந்த மாதங்களை கணக்கிடும் போது புதுசா வந்து ஒரு நில அதிர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுமத்ரா, ஜாவா தீவு இந்த அமைப்பெல்லாம் வரப்போகுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நம்ம அதாவது அதிகமாக வெடிமருந்து பயன்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்தானது நடக்க போகுது. மாலத்தீவுல ஒரு பிரச்சனை வரும். மாலத்தீவுல வந்து பிரச்சனை வரப்போகுது. நீர்வீழ்ச்சியில ஒரு கோர விபத்து மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மார்ச், ஏப்ரல்ல வந்து நடக்க போகுது. அதே போல வந்து அரபிக்கடல்ல குறைந்தழுத்த தாழ்வு மட்டம் வந்து சுமார் 1500 கிலோமீட்டர் உருவாக போகுது. ஓகேங்களா? பம்பாய் வந்து அதிகமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட போகுது. ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுரங்கத்துல விபத்து நடக்க போகுது. ஆஸ்திரேலியாவில் கடுமையான மழை இருக்க போகுது. தென்கொரியாவில் கலவரம் இருக்க போகுது. உக்ரைன் போர் இன்னும் உக்கிரமாக போகுது. குஜராத்ல லேசான நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? கரையான்கள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களா இருக்க போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி, மார்ச்ல நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து கடல் கொந்தளிப்பு, ஒரு சின்ன ஒரு விமான விபத்து, அதே மாதிரி மீண்டும் கச்சத்தீவுல மீனவர்களுடைய பிரச்சனைகள், சூறாவளி காற்று கிட்டத்தட்ட வந்து பிப்ரவரி 15ல இருந்து மார்ச் 15க்குள்ள மீண்டும் ஒரு வாரம் வந்து தாக்கக்கூடிய புயல் வந்து புயல் சின்னம் உண்டு மழை உருவாக்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14 டு மே 14 ஸோ இந்த காலகட்டங்கள் நம்ம சொல்ல முடியும் சித்திரை மாதங்கள் சொல்லுவோம். ஸோ சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து தொடர் மழை இருக்க போகுது. சென்னையில ஆலங்கட்டி மழை வரும், கண்டிப்பா வரும். தமிழ்நாடு இந்த காலகட்டங்கள்ல வந்து நம்ம வெயில் அடிக்கும்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அதிகமான மழை வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. உயிரியல் பூங்காவில் ஏதாவது ஒரு வகையில ஒரு தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், கர்நாடகாவில் இப்பயே வந்து கோடை மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாயிரும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகை ஆற்றுல வந்து அதிகமா வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதத்திலேயே இருக்கு. அடுத்தது வைகாசி மாசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் அளவுக்கு அதிகமான கனமழை. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது வானத்துல புதுசா ஒரு நட்சத்திரம் தோன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி கடல் அதிகமான சீற்றங்கள். கடலூருக்கு கிழக்கே வந்து போன தடவை உருவான மாதிரி புயல் சின்னம் வந்து கண்டிப்பா வந்து அதிகமா உருவாகும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சீனாவில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தமிழ்நாட்டுல இந்த மே 15 டு ஜூன் 15 மிகப்பெரிய, அதாவது நம்ம சொல்லக்கூடியது மே மாசம், இந்த மாசங்கள் வந்து அற்புதமா ஓகேங்களா? வைகாசி மாசத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு அளவிட முடியாத கடும் வெப்பம் ஆனது ஏற்பட போகுது. அதுவும் இருக்கு. எல்லையில் வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டம் வரப்போகுது. அது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாதம். ஆனி மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு சூறாவளி வரும். கர்நாடகா அதிகமா பாதிக்கப்படும். வங்காளம் வந்து மிகப்பெரிய மழை பாதிக்கப்படும். இமாச்சல பிரதேசத்துல ஒரு நிலச்சரிவு நிச்சயமா உண்டு. அதே போல அரபிக்கடல்ல ஒரு புயல். இலங்கையில வந்து மீண்டும் ஒரு கலவரம் ஏற்பதற்கான வாய்ப்புகள். அதே மாதிரி ரயில் விபத்து வந்து விபத்தாகக்கூடிய நேரத்தில் காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து யானை தாக்குதல்னால ஒரு இறப்பு செய்திகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். ஓமன்ல வந்து மிகப்பெரிய ஒரு நில அதிர்வு ஏற்படும். இதெல்லாம் வந்து ஆனி மாதத்தில் நடக்கக்கூடியது. அடுத்தது ஆவணி மாதம். ஆவணி மாசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல நடக்கும். வேதாரண்யத்துல வந்து கிழக்கே புயல் ஏற்படும். ஆந்திராவில் வந்து மிகப்பெரிய ஒரு அனல் காற்று வீசும். சென்னைக்கு கிழக்கே வந்து ஒரு புயல் உருவாகும். கிட்டத்தட்ட மழை ஒரு வாரம் இருக்கும். தலித் நாடுகள்ல வந்து பூமி நில அதிர்வுக்கான ஏற்படுறது. ஜப்பான்ல வந்து சுனாமி எச்சரிக்கை ஏற்படும். அதே மாதிரி புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிப்பு வந்து ஏவுதணையில உருவாக்கப்படும். இது எல்லாம் வந்து ஆவணியில நடக்க போகுது. அடுத்து செப்டம்பர், ஆவணி முடிஞ்சிருச்சு, புரட்டாசி மாதம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க மாலத்தீவுல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். மலேசியாவில் இயற்கை சீற்றம் ஏற்படும். சரக்கு கப்பல்ல தீ விபத்து ஏற்படும். மேற்கு வங்கத்துல வந்து வெள்ளம் ஏற்படும். இலங்கையில வந்து சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே போல சென்னை பக்கத்துல காற்றழுத்த தாழ்வு மீண்டும் உருவாகுது புரட்டாசி மாசத்துல.
சதுரகிரி அந்த அந்த டைம்ல சதுரகிரி போறவங்க போகக்கூடாது. கொஞ்சம் வந்து அதிகமா மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமா மழை பெய்யக்கூடிய மா அந்த இது மாசமா இருக்கிறது வந்து புரட்டாசியும் ஒண்ணு. அதிகமான இது இருக்குது. அதே மாதிரி வெள்ளம் அணைகள் ஃபுல்லா நீர் எங்கும் தேங்கி கிடந்து மிக அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அடுத்தது வந்து ஐப்பசி மாசம் பொள்ளாச்சி வால்பாறையில மழை பயங்கரமா இருக்கும். கோவையில இடிமலை அது அதிகமா இருக்கும். ஓமன் நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு எரிமலை கசிவு இருக்கும். தமிழ்நாட்டுல சூறாவளி மலை, காஷ்மீர்ல எல்லையில் மீண்டும் ஒரு பதற்றம். அப்புறம் அதே மாதிரி வந்து கடலூருக்கு கிழக்கே ஒரு காற்று மீண்டும் ஒரு புயல் சின்னம் உருவாகும். பெரிய பெரிய பட்டாசு சாலை அல்லது நூற்சாலையில வந்து மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படும். புயல் சின்னங்கள், சூறாவளி காற்று, பயங்கரமான மழை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். சிங்கப்பூர்லயும் கனத்த மழை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஐப்பசி மாசத்துல இருக்கு. அடுத்தது கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையிலும் நம்ம எப்பயும் போல கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா கர்நாடகால நிறைய மழை. அதே மாதிரி கன்னியாகுமரியில வந்து வெள்ளத்தால் பாதிப்பு. இந்த தடவை வந்து யானைகளுடைய தாக்குதல் அட்டகாசங்கள் வந்து எல்லா மாதங்கள்லயுமே பொதுவாக அதிகமா தான் இருக்குங்க. திருச்சியில இது வரைக்கும் வராத மழை வந்து நம்ம அக்டோபர்ல எதிர்பார்க்கலாம். அக்டோபர் டு நவம்பர்ல வந்து திருச்சியில வராத மழைகள் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே போல மலைப்பாதைகள்ல வந்து மீண்டும் நிலச்சரிவுகள் உண்டு. ஸோ மலைப்பகுதிகள் வந்து கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்கக்கூடிய பகுதி தான். அதே போல இந்த தருமபுரி அந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த விபத்து பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த தருமபுரி மாவட்டத்துல அந்த போக்குவரத்துல மிகப்பெரிய மீண்டும் ஒரு விபத்து சார்ந்த விஷயங்கள் வந்து மீண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை திருவண்ணாமலையில ஒரு நிலச்சரிவு ஏற்படுத்த மாதிரி இன்னும் முக்கியமாக இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையில அதிகமான ஒரு பாதிப்புகள் இருக்கிறது நம்மளுடைய அந்த கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த கணிப்புகள் எதுவுமே நாங்க கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணதெல்லாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நம்ம சொல்ற விஷயங்கள் தான். ஓகேங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாசம், நவம்பர் டு டிசம்பர். ஸோ அடுத்த ஆண்டு கடைசியில நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல ஒரு புயல், ரயில் விபத்து தவிர்ப்பு, ஊட்டி குன்னூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு மண் சரிவு, அதே போல காட்டு தீ பரவதுக்கான வாய்ப்புகள், முக்கிய தலைவருக்கான ஒரு பாதிப்பு வந்து நவம்பர் டு டிசம்பர்ல இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் விடிய விடிய பயங்கரமான ஒரு மழை. அதே மாதிரி அது இந்த டிசம்பர் வந்தாவே நம்ம வந்து சென்னை கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்ன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா டிசம்பர் மாதம் வந்து எப்பயுமே ஆகாத மாதங்கள் அப்படின்றதுல சென்னைக்கு வந்து முக்கியமா பங்கு வகிக்குது. ஸோ சென்னைக்கு சிறப்பான ஒரு இதா இல்லை, டிசம்பர் மாதம் இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் திடீர் கலவரம் வந்து டிசம்பர் மாசத்துல இருக்குதுங்க. மலைச்சரிவு வந்து ஏற்படும். பொதுவா இந்த செவ்வாயோடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஆண்டுகள்ல வந்து பொதுவா அனைவரும் எல்லாருமே காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில தலைவனா செவ்வாயே வந்ததுனால முருகனை பிடித்துக் கொள்ள வேண்டும். முருகன் ஆறுமுகனை பிடித்துக் கொண்டால் எந்த பயமும் இல்லாம நம்ம இந்த வருஷத்தை வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாணவர்களுக்கு வழிவிடுறேன். நன்றி ஐயா, அற்புதமா சொன்னீங்க. 2025 நாம எல்லாருமே எப்படி இருக்கணும், வேலைக்காகவோ பர்சனல் ரீசனாவோ வெளியில போறவங்க எந்தெந்த பிளேஸ்க்கு எப்பப்போ போகணும், அங்க இயற்கை சீற்றங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து அற்புதமா சொன்னீங்க. பிளஸ் திருச்சி, சென்னை எல்லாரும் மழை எப்படி வரும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெய்லி ரொட்டீனை பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ 2025ஆம் ஆண்டுக்கான பொது பலன் வந்து நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.